வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரைடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? காளிமாவுடைய மெசேஜஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், இன்றைக்கி ஃப்ரைடே அதுவும் காளிமா இல்லாமல் இல்லையா? ஸோ கண்டிப்பாக காளிமா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக எனக்கு ரீடிங்கில் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் காளிமா இப்படி ஒரு ரீடிங் கொடுக்க அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஒன் மோர் திங் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க, நான் அப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காளிமா கிட்ட ட்ரீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காளிமா ரீடிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஃபஸ்ட்டு பைரவி அம்மா வந்திருக்காங்க. இந்த அம்மா வந்துட்டாலே சில நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்கள், சில நேரங்களில் நம்ம பிரச்சனைகளை, சில கான்ஃப்ளிக்ஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்து திரும்பி திரும்பி நடக்கிற மாதிரி ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்குள்ளேயே நம்ம லாக் ஆகுவோம் இல்லையா? அது எதனால்? சில நேரம் நமக்குள்ள அந்த பயம் இருக்கும். அந்த பயம் வந்து எப்படின்னா, ஒருவேளை நம்ம இதுலேருந்து ஒன்று அந்த அந்த இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தைரியம் இல்லாமல் இருப்போம். இல்லை அது அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா நம்மளால் சர்வை பண்ண முடியும். எதை சுற்றி பார்த்தாலும் ஏதோ அந்த பயத்தில் தான் வந்து வருது. ஸோ இந்த அம்மா வந்துட்டாலே உங்களை அந்த பயத்தை நின்று திரும்பி பார்த்து அடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொட்டெக்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் எதையும் ஃபேஸ் பண்ணுங்கள். நான் இருக்கவும் பின்னாடி நீ ஒருமையில பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு ஃப்ளோவில் அப்போ வருது. ஸோ எனக்கு அவங்க எனக்குள்ளே இருந்து சொல்கிற மாதிரி என்ன வருதோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் இருக்கேன் உனக்கு. நீ எதுனாலும் இப்போ நீ வந்து ரெடி ஆகிட்ட. உன் பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகிட்ட. இப்போ நீ எழுந்து வா. உன் பின்னாடி நான் உனக்கு இருக்கேன். உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தில் வந்து நீ வந்து உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீ பார்க்கும்போது உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய இந்த பர்பஸ், இந்த வாழ்க்கை எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏன்னா அவங்க தான் ஒரு வெளிச்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற தாய் அவங்க இல்லையா? ஸோ அப்படியேப்பட்டவங்க வந்து நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பர்சன் கூட நமக்கு நெகட்டிவ், நமக்கு ஃபேவராக நடக்காத அந்த பர்சன் கூட எப்படி விளையாடணும், எப்படி வந்து அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த அம்மா நம்மளுக்குள்ளே இருந்து அழகாக ஒரு கிளாரிட்டி கொடுத்து அழகாக அதை மூவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொட்டெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அப்படி இருக்கிறப்போ காளி கபாலியமாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் அழகாக. அடுத்தால இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க வரணும். நீ ஒரு உண்மையை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த உண்மை வந்து உனக்கு சில நேரங்களில் உனக்கு கசப்பை கொடுக்கலாம், இல்லை உன்னை ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக கூட ஆக்கலாம். பட் அது வந்து உன்னை பனிஷ் பண்ணுறதுக்காக இல்லை. சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தலைக்கு வந்தது வெள்ளக்காவோட போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்கள் கூட ஒரு டிவைன் சப்போர்ட் உங்களுக்காக பயங்கரமாக உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பின்னாடி நீங்கள் நமக்கு மேபி அதை தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்க எல்லோரும் நம்மளுக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத அதை நான் பார்க்குறேன். அது எனர்ஜியே பயங்கரமாக இருக்குது. அதை உங்களால் பார்க்க முடியாது, பட் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இந்த அம்மா உங்கள் கூட, இவங்களுடைய அற்புத அதீத ஆற்றல் உங்கள் கூட, உங்கள் பின்னாடி, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இவங்களோட தெய்வீக சக்தியை உங்கள் கூட உங்கள் மேலே அப்படியே பொழியிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேறு என்ன நடக்க போகுது? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்காக இந்த அம்மா மற்ற டிவைன் எனர்ஜிஸ் ஃபுல்லாக உங்களுக்காக, உங்கள் பின்னாடி, உங்களுடைய இஷ்யூஸ்க்காக சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணால் என்ன,
கொஞ்சம் நம்பிக்கை வச்சா என்ன அப்படிங்கிறது தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ என்ன இடத்துல நீ நம்பிக்கை வச்சு என்ன இடத்துல நீ சரணாகதி ஆகிறப்போ உன் பிரச்சனைகளை நான் என் கையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. சில நேரம் நம்ம நினைப்போம், ஒரு சில பர்சன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்குமே அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் இந்த அம்மாக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த அம்மா நம்ம வாழ்க்கையை அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் விட்டு அப்படியே அகற்றிடுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும், சரியா? அது அந்த மாதிரி நேரத்தில் அவங்க நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது, ஏதோ நம்ம கையை மீறி சில விஷயங்கள், நம்ம கையை என்ன தான் பிடிச்சி வச்சாலும் சில சமயங்களில் நம்ம கை மீறி சில விஷயங்கள் போகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து டிவைனை ட்ரஸ்ட் பண்ணணும். சில நேரங்கள் வந்து நமக்கு யோசிக்க முடியாத விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் என்னெல்லாமோ நடந்துட்டுருக்கும். அந்த நேரத்தில் இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, எதையுமே திங்க் பண்ணாமல் இந்த அம்மா நான் கையை நான் பிடிச்சிருக்கேன், இனிமேல் அந்த அம்மா பார்த்துப்பா, நான் இதை பற்றி எதையும் கவலைப்பட போகிறதில்ல அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டு. ஏன்னா அவங்க கையில் வந்து உங்கள் கையை அவங்க கையில் கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுதான் அந்த அம்மா சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் என்னை நம்பி வரும்போது, வா மகா காளியம்மா வந்துட்டாங்க பாருங்க. என்னை நம்பி வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்காக காளியம்மா வந்து பல நேரங்களில் பல டைரக்ஷனில் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் உங்களுக்கு வர பிரச்சனையை அவங்களுடைய இத்தனை கைகளை வச்சு இத்தனை திசைகள் எந்த திசையிலேருந்து வந்தாலும் சரி உங்களுக்காக அவங்க பாதுகாத்து உங்களுக்காக நிற்கிறாங்க. எதுக்காகன்னா, உங்களுக்கான நேரம், உங்களுக்கான ஒரு காலம் வரட்டும் அப்படிங்கிறத. அந்த காலமும் நேரமும் இப்போ வந்துடுச்சு. அவங்க உங்கள் கையில் கொடுக்க தயாராக இருக்காங்க. பட் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட வலிகள், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப உங்கள் மனசை போட்டு ரொம்ப காயப்படுத்திகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஹார்ட் சக்கரா, அனாஹதா சக்கராவுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த அம்மா வந்துட்டாங்க. உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்காக இந்த அம்மா அனாஹதா காளி வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய இஷ்யூஸை நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ஒரு டம்ப் பண்ணி ஒரு குப்பை மாதிரி உங்கள் மனசை போட்டு ஒன்று மேலே போட்டு அழுத்தி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்க. ஸோ உனக்கு அதாவது நம்மளுடைய சோலுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த சோலோட கனெக்ட் பண்ணி ஒன்று நீ லிபரேட் பண்ணணும். ஒன்று நீ வந்து லிபரேட்னா சில இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒன்று கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்படி நீ லிபரேட் பண்ணும்போது மட்டும்தான் உன்னோட ஹார்ட் ஓப்பன் அப் ஆகும். நீ ஓப்பன் அப் ஆகும்போது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, எவ்வளோ நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய அன்கண்டிஷ்னல் லவ்வாலேயோ உன்னுடைய ஹார்ட்னஸ்ஸாலேயோ இல்லை இரக்க குணத்தால் நீ அவங்கள நீங்கள் வந்து அவங்கள தழுவுவீங்க, நீங்கள் தழுவணும் அப்படிங்கிறத இந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்க உங்களுக்கு ஹீலிங் பண்ண தான் வந்திருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இஷ்யூஸ் நிறைய நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன். இப்போ எதுவாக இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் எதுவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக இல்லை. இவங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட, உங்களுக்கு ஒரு கேரிங்கோட இவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத காளியம்மா மெசேஜ். ஸோ நான் இருக்கேன் உங்க கூட, என் கையை நீ பிடிச்சிக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் தான். நிறைய பேர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, நீ ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த், உன்னுடைய சோல் பர்பஸ், உன்னுடைய சோல் ஜேர்னிக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுக்கு கனெக்ட் ஆக்கி விடும். ஏன்னா சோலுக்கு தெரியும், உங்கள் சோலுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஓப்பன் அப் ஆகுங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், சரியா? ஸோ இது எவ்வளோ தான் உங்களுக்கு கஷ்டமாக கொடுத்தாலும் எனக்கு என்ன பயங்கரமாக இருக்குது.
அவங்களுக்கு தெரியும், அந்த உங்களுடைய ஹார்ட்க்கு தெரியும் இது எப்படி ஹீல் பண்ணணும், இது எப்படி ஓப்பன் அப் பண்ணணும், இது எப்படி பிரேக் அப் ஆனால் இது எப்படி ரிப்பேர் பண்ணணுங்கிறது எல்லாமே உங்கள் ஹார்ட்க்கு. ஏன்னா உங்கள் சோல் வந்து அந்த அளவுக்கு விஸ்டமான ஒரு விஸ்டம் உள்ள ஒரு சோல். அதுதான் நான் சொன்ன நிறையா உண்மைகள் சில நேரங்களில் தெரியாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு பின்னாடி நிறைய நிறைய நேரத்தில் உங்களுக்காக உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக உடைய ஃபோர்ஸ் அவங்களுடைய முழு சக்தியை வச்சு உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அம்மா வந்து உங்களுடைய ஹார்ட்டை ஹீல் பண்ணுறதுக்காக இந்த அம்மா வந்திருக்காங்க. ஸோ ஹீலிங்கை ஃபுல்லாக அவங்க பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு அந்த இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த அம்மாக்கிட்ட சொல்லி உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அத்தனையும் இந்த அம்மாக்கிட்ட வந்து அவ்வளோ ஒன்று விடாமல் நீங்கள் ஒப்பிச்சிடுங்க. ஏன்னா யார்கிட்டையோ சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட சொல்லும்போது இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹீலிங் இவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் ஓப்பன் அப் ஆகும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு ரெடியாக ஓப்பன் அப் ஆகும்போது இன்னும் வேறு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இந்த கடையை பார்த்துக்கிறேன். வா, சூப்பருங்க. நீங்கள் ஓப்பன் அப் ஆகும்போது தான் இந்த அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக ஆகுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வாங்குறதுக்கு நீங்கள் தயாரா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இப்போது அடுத்த கேள்வி. ஸோ நீங்கள் இங்கே ரெடியாக ஆனால் தான் நீங்கள் இந்த கிஃப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மல்டி டேலண்டட் கிஃப்ட். அதுவும் எப்படின்னா பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவல் டீச்சராகவோ இல்லை ஹீலிங் மாஸ்டராகவோ சம்திங் இன்னும் ரிலேட்டடாக அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நீங்கள் எந்த அளவுக்கு அதை கிராட்டிடியூடோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கிராட்டிடியூடோடு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ வாங்கிக்க ரெடியாக இருக்கியா அப்படிங்கிறதான் அடுத்த கொஷின், காளியம்மாவுடைய கொஷின். நான் உன்னை நீ பட்டுட்டு இருக்கிற அத்தனை கஷ்டத்துக்கும் பின்னாடி நான் உன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு தான் இருக்கேன். பட் நீ அதில் வந்து அதுலேருந்து வெளியில் வராமல் நீ உன்னை ஹோல் பேக் பண்ணி நீயே வச்சுருந்தேன்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த கிஃப்ட்டை நீ வாங்கிக்க தயாராக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன காளியம்மாவோட சஜஷன், காளியம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து போதும், இந்த மனசு எவ்வளோதாங்க தாங்கும், எவ்வளோ தான் அடி வாங்கி விட்டுருங்க. இது எவ்வளோ தான் நம்ம உள்ளே வச்சாலும் அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தூக்கி பிடிச்சிட்ருப்பீங்க, அது உங்களுக்கு வலிக்க தானே செய்யும். கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் மனசு பாரமும் உங்களுக்கு இறங்கும் இல்லையா, அதுதான் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான எனர்ஜி. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் எதுவாக இருந்தால் உங்களுக்கு யார் கஷ்டம் கொடுத்தாலோ இல்லை யாராவது மன்னிக்க முடியாமல் உங்களுக்கு தோணும். பட் என்ன பண்ணுறது, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்காகவும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காகவும் உங்களுடைய லைஃப் கரியருக்காகவும் நீங்கள் அவங்கள மன்னிக்கும் போது, நீங்கள் அவங்கள லெட் கோ பண்ணும்போது தான் உங்களுடைய ஹார்ட் ஓப்பன் அப் ஆகும். உங்களுடைய ஹார்ட் ஓப்பன் அப் ஆகும்போது மட்டும்தான் இந்த லைட் எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இந்த கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான், ஏன்னா லவ் கைண்ட் அண்ட் கம்பேஷனேட் கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த கிஃப்ட்டு வாங்குறதுக்கு தகுதியானவங்க, நீங்கள் இந்த கிஃப்ட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறத காளியம்மாவுடைய மெசேஜ் சூப்பரான மெசேஜ். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கும் சரி என்னுடைய சோல்மேட்ஸ் வரை இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தவங்களுக்கு நான் இந்த பிளாட்ஃபார்மில் ஆத்மார்த்தமாக நான் கிராட்டிடியூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் காளியம்மா. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்படி ஒரு ரீடிங் கொடுத்த காளியம்மாவுக்கு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இந்த ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது சேர வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஸோ நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.